இப்போது இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து அந்த கிட்ஸ் லெஹங்கா வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேபிக்கான மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த செட்டிநாடு காட்டன் இந்த ஃபேப்ரிக் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. இந்த செட்டிநாடு காட்டன் இந்த ஃபேப்ரிக்கில் தான் வந்து நம்ம வந்து இந்த கிட்ஸ் லெஹங்கா வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இது எவ்வளோ மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிட்ஸ் 2 இயர்ஸ் பேபிக்கு வந்து 2 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது போதுமான அளவு. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு போச்சுன்னா நீங்கள் வந்து 3 மீட்டர்ஸாக சோர்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் ப்ளவுஸு அப்புறம் ஸ்கர்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சேம் இதே ஃபேப்ரிக்கில் தான் பண்ண போகிறேன். ஸ்லீவ் கிட்ட நம்ம சின்ன ஃப்ரில்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் காட்டன் லைனிங் எடுத்திருக்கேன். ஏன்னா கிட்ஸுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் லைனிங் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 மீட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 3 இயர்ஸ் வரைக்குமே இந்த 2 மீட்டர்ஸ் வந்து போதுமான அளவு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த 44 வித் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது 44 வித்தில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் அவங்களுக்கு சின்னதாக தான் வரப்போகுது, ஸ்கர்ட்டும் சின்னதாக தான் வரப்போகுது. அப்போது இந்த மேலே இருக்கிற பார்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கு ஃப்ரில்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். கீழே ப்ளவுஸோட லென்த் முடிகிற இடத்துல பார்டர் மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஐடியாஸ் தான். நான் இதில் ஒரு சின்ன பேட்டர்ன் கொஞ்சம் பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு பேட்டர்ன் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிராஃப்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம டிராஃப்டிங் அதாவது அந்த கிட்ஸ் லெஹங்காவோட டாப் அதாவது ப்ளவுஸ் பார்ட் வந்து எப்படி டிராஃப்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன். இது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக கூட ஃபேப்ரிக்கில் கூட பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன். கீழே ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து பேட்டர்ன் ஷீட் வந்து தேவையில்லை. நம்ம டேரெக்டாக வந்து ஃபேப்ரிக்லேயே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாக நம்ம மார்க் பண்ண போகிற மெஷர்மெண்ட் எது அப்படின்னா அவங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட். அவங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8.5. அந்த 8 எப்போவுமே நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வந்து 2ஆல் தான் டிவைட் பண்ணுவோம். கிட்ஸுக்காகட்டும் அடல்ட்டாகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து 2ஆல் தான் டிவைட் பண்ணுவோம். அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போது 4.25 வருது. அந்த 4.25 வரை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். 4.25 நம்ம ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஷோல்டர் ஸ்லோப் எடுக்கிறோம். ஷோல்டர் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும். நம்மளுக்கெல்லாம் ஷோல்டர் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அந்த மாதிரி எடுப்போம். கிட்ஸுக்கு வந்து 0.25 இன்ச்சஸ் ஷோல்டர் ஸ்லோப் எடுத்தால் போதும். அந்த ஷோல்டர் ஸ்லோப் எதுக்கு அப்படின்னா யாருக்குமே வந்து ஷோல்டர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது, லைட்டாக ஸ்லோப்பாக தான் இருக்கும். கிட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 0.25 இன்ச்சஸ் ஸ்லோப்பாக இருக்கும். அந்த ஸ்லோப் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல க்ரிப்பாக வந்து நின்றும். அதனால் வந்து நம்ம அந்த ஷோல்டர் ஸ்லோப் எடுக்கிறோம். அந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து 0.25 இன்ச்சஸ்க்கு நம்ம ஷோல்டர் ஸ்லோப் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணுறோம். ரெடி ஷோல்டர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்னா அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் ஆக்சுவலாக இது இப்படி வருது, நம்மளோட ஹியூமன் பாடி இப்படி வருது அப்படின்னா இதுதான் நம்ம நெக் பார்ட் அப்படின்னா இதுதான் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஷோல்டர் ஸ்லோப் ஷோல்டர் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் தான் நம்ம ரெடி ஷோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ரெடி ஷோல்டர் எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம்னா 1.75 எடுத்திருக்கோம். அந்த 1.75ஓட +1 பண்ணி 2.75. அந்த 2.75 நீங்கள் எங்கேருந்து மார்க் பண்ணணும்னா இந்த ஷோல்டர் மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து உள்ள இந்த மாதிரி உள்ள நேரோ மார்க் போட்டிருக்கேன்ல உள்ளே மார்க் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரெடி ஷோல்டர் அப்படிங்கிறது நம்மளோட ஷோல்டர் ஸ்ட்ராப். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரெடி ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு வந்து அந்த ரெடி ஷோல்டர் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கக்கூடாது. இந்த 1.75ங்கிறது நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த 1.75 கூட +1 இன்ச் பண்ணி 2.75. அந்த 2.75 வந்து இங்கேருந்து உள்ளே மார்க் பண்ணுங்கள். 2.75. எதுக்கு நான் 1 இன்ச் ஆட் பண்ண சொல்கிறேன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு எடுத்துருவோம். இப்போ மேபி ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்தால் கூட இந்த 1/2 இன்ச்சில் நம்ம க்ராஸ் பீஸ் கொடுப்போம். நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். அப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச் இங்கே ஒரு 1/2 இன்ச் போகும்போது நம்மளுக்கு கரெக்டாக 1.75 அப்படிங்கிறது கிடச்சிடும். இப்போது இந்த ஷோல்டர் ஸ்லோப்பை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் ஸ்லோப்பை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்ம் ஹோல். இங்கே தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். அந்த
இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஆர்ம் ஹோல் லென்த் அப்படின்ட்டு இந்த ஆர்ம் ஹோல் லென்த்துன்னு நம்ம பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எதுவுமே நம்ம எடுக்கலை. இதுதான் வந்து நம்ம ஆர்ம் ஹோல்னு சொல்லுவோம். இந்த ஆர்ம் ஹோல் லென்த் அது வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட்லேருந்து யாருக்குமே எடுக்க முடியாது. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன ஃபார்முலான்னு யூஸ் பண்ணுறோன்னா ஆர்ம் ஹோல் ஃபார்முலா. நம்மளோட ஆர்ம் ஹோல் ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் divided by 6 plus 1. இதுதான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது அவங்க செஸ்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18.5. அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 inch வந்து ஆட் பண்ணணும். இது வந்து எல்லா கிட்ஸுக்கும் ஸ்டாண்டர்ட். டில் வந்து ஒரு 15 years வரைக்குமே இந்த இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். செஸ்ட்டை வந்து 6ஆல் டிவைட் பண்ணுறீங்க, என்ன ஆன்சர் வருதோ அதோட ப்ளஸ் 1 பண்ணுறீங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்களோட செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18.5 டிவைடட் பை 6 பண்ணும்போது நம்மளுக்கு 3.08 கிடைக்கிது. 3.08ங்கும் போது நம்மளுக்கு வந்து அது 1/4 இன்ச்சாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். 5க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா 1 inch அந்த 0.1 அந்த மாதிரி நம்ம வைக்கணும். இது 3.08 அப்படின்னு வரும்போது 3.25 3.25 வந்துருச்சு. இதோட ப்ளஸ் 1 inch அப்படியே ப்ளஸ் பண்ணிடுங்க. இப்போ 4.08 இந்த 4.08 நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா 4.25. இப்போ இவங்க ஆர்ம் ஹோல் வேல்யூ வந்து 4.25. அந்த ஆர்ம் ஹோல் வேல்யூவை தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். எங்கேருந்து மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து நான் மார்க் பண்ணுறேன். இங்கே மேலேருந்து மார்க் பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல இருந்து நான் மார்க் பண்ணுறேன். 4.25. டேப்பை எடுக்க வேண்டாம், அப்படியே டேப்பை வச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸோட லென்த்தையும் மார்க் பண்ணிடுங்க. இந்த ஷோல்டர் ஸ்லோப் கிட்டே டேப்பை வச்சுட்டு டேப்பை எடுத்துட வேண்டாம். டேப்பை எடுக்காமல் ப்ளவுஸ் லென்த்து மார்க் பண்ணுங்கள். அதாவது யோக் லென்த்துன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதுதான் அப்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் லென்த்து பார்த்தீங்கன்னா 8.5 வருது. அந்த 8.5ஓட ப்ளஸ் 1 பண்ணி 9.5ஆக நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ ப்ளவுஸ் லென்த் 10ஆக இருந்தால் 11ஆக மார்க் பண்ணணும். என்ன ப்ளவுஸ் லென்த்தாக இருந்தாலும் அதோட ப்ளஸ் 1 பண்ணணும். அந்த ப்ளஸ் 1 எதுக்கு பண்ணுறோன்னா இங்கே ஷோல்டருக்கு 1/2 inch போயிடும், இங்கே நம்ம மடிச்சு அடிப்போம், அதுக்கு 1/2 inch போயிடும். இப்போது நான் இந்த ஷோல்டர் ஸ்லோப் கிட்ட வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த ஆர்ம் ஹோல் லென்த்தையும் மார்க் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் லென்த்தோட ப்ளஸ் 1 பண்ணி நான் மார்க் பண்ணிட்டேன். இது லென்த் மெஷர்மெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கெயிலை வச்சு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது ரவுண்ட் மெஷர்மெண்ட். நம்ம வந்து 2 ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் ரவுண்டு. ஒன்று வந்து நம்ம என்னென்ன ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம், செஸ்ட் ரவுண்ட், வெயிஸ்ட் ரவுண்ட். எப்போவுமே வந்து ஷோல்டர் ஆர்ம் ஹோலை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம், ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸை 4ஆல் டிவைட் பண்ணுவோம். இது நம்மளுக்குன்ட்டு இல்லை, கிட்ஸுக்கு, அடல்ட்டுக்கு, ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரே ஃபார்முலா தான். அப்போ இந்த 2 ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸை நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். செஸ்ட் ரவுண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த பாப்பா வந்து ஒரு 2 years பேபிங்கிறதுனால செஸ்ட்டை விட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தப்பு இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து செஸ்ட்டை விட அந்த லைட்டாக ஒரு குட்டி தொப்பை இருக்கும், அதனால தான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி வருது. இப்போ ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லென்த் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம போறது வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் 2 ரவுண்ட் மெஷர்மெண்ட் தான், செஸ்ட் ரவுண்ட், வெயிஸ்ட் ரவுண்ட். இந்த 2 ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்கு. செஸ்ட் ரவுண்ட் வந்து 18.5, வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 19. 18.5, வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 19. இந்த 2 ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எதால டிவைட் பண்ணுவோம்னா 4ஆல தான் டிவைட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே கிட்ஸ், அடல்ட் எல்லாத்துக்குமே நம்ம 4ஆல தான் டிவைட் பண்ண போறோம். 4ஆல டிவைட் பண்ணாததுக்கு முன்னாடி நம்ம ஒரு லூசிங் வேல்யூ ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து டேப்பை வந்து கரெக்டா பாடியில டைட்டா வச்சு எடுத்திருப்போம். நீங்க எந்த வேல்யூவுமே ஆட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட் ஆயிடும்,
ரொம்ப இதா இருக்கும். ஆக்சுவலா நீங்க ஹூக்கே மாட்ட முடியாது. கண்டிப்பா வந்து என்ன ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நம்ம இங்க ஒரு லூசிங் வேல்யூ கொடுப்போம். அந்த லூசிங் வேல்யூ வந்து இப்ப எவ்வளவு கொடுக்க போறோம்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து +3 கொடுக்கலாம், வெயிஸ்ட் ரவுண்டுக்கு +2 கொடுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு லூஸ் ஃபிட்டா, அதாவது கொஞ்சம் டைட்டா ஒரு லூஸ் ஃபிட் கலந்த மாதிரி இருக்கும். நல்ல லூஸ் ஃபிட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த +3 +4 மாத்திக்கலாம், +2 +3 மாத்திக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணலாம். அதாவது ரெகுலர் லூஸ், அதாவது நல்ல, ஆனா நம்ம கிராப் டாப் வந்து ரொம்ப லூஸா நம்ம கொடுக்க கூடாது. ஒரு ரெகுலர் லூஸ் வேணும் அப்படின்னா +3 +2 இது வந்து கரெக்டா இருக்கும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும். நல்ல லூசிங்கா வேணும், எனக்கு நல்ல லூஸ் வேணும், நான் பின்னாடி ரோப் கொடுத்து கட்டிக்கிறேன் அப்படின்னா நீங்க இங்க +4 +3 மாத்திக்கோங்க. இந்த மாதிரி மாத்திக்கலாம். ஆனா நான் வந்து இந்த கேட்டகரி தான் போறேன், ஒரு ரெகுலர் லூஸுக்கு தான் போறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா 18.5 +4 டிவைடட் பை 4, சாரி +3 டிவைடட் பை 4. அப்ப ரெகுலர் லூஸ் அப்படிங்கறதுனால வந்து நான் செஸ்ட், இது வந்து செஸ்ட் ரவுண்டோட +3 பண்றேன், வெயிஸ்ட் ரவுண்டோட +2 பண்ணி 4 டிவைட் பண்றேன். இந்த வேல்யூவோட இது பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க 4 டிவைட் பண்ணணும். நான் எப்படி பண்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 18.5 +3 டிவைடட் பை 4. அப்போ 5.37 வந்துருச்சு. அப்ப நம்ம 5.5 கன்சிடர் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து 5.5. மறுபடியும் சொல்றேன், செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 18.5 +3 டிவைடட் பை 4, 5.37 வந்துச்சு. நான் 5.5 கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 19 +2 டிவைடட் பை 4. அப்போ 5.25. இது ரெண்டுக்குமே ஒரு 1/4 இன்ச் வித்தியாசம் வருது, அவ்வளவுதான். அதாவது செஸ்ட் ரவுண்டோட +3 பண்ணிட்டு 4 டிவைட் பண்ணும் போது ஒரு வேல்யூ வரும், வெயிஸ்ட் ரவுண்டோட +2 பண்ணிட்டு 4 டிவைட் பண்ணும் போது ஒரு வேல்யூ வரும். இததான் வந்து நம்ம பேட்டர்ன்ல மார்க் பண்ண போறோம். உங்களுக்கு லூசா வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த +3க்கு பதில் +4 போட்டுக்கோங்க, +2க்கு பதில் +3 போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணலாம். 5.5 நான் மார்க் பண்றேன். இந்த இடத்துல 5.25 நான் மார்க் பண்றேன். ஆல்மோஸ்ட் வந்து இது பேட்டர்ன் முடிஞ்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு இப்போ வந்து இந்த ட்ரெஸ் டைட்டா இருக்கு, மேபி டைட்டா இருக்குன்னா பிரிச்சு விடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் வேணும். நம்ம சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்த. அது வந்து 1.5 inches கொடுக்கலாம், 1 inches கொடுக்கலாம், 2 inches வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த சீம் அலவன்ஸ் வந்து 1 inch, 1.5, 2 inches எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 inches நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்க ஷோல்டர் எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இங்க ஷோல்டர் பாத்தீங்கன்னா 4.25 வச்சிருக்கோம். அதே 4.25 இந்த இடத்துலயும் மார்க் பண்றோம். இங்க ஷோல்டர் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம், 4.25. அதே இது வந்து செஸ்ட் லைன், செஸ்ட் டிவைடட் பை 6 பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லைன் கிடைச்சிச்சுல, அதே லைன்ல அதே 4.25 நம்ம மார்க் பண்ணி இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டா டிரா பண்றீங்க. இப்போ இதுலதான் நம்ம ஆர்ம் ஹோல் வரைய போறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல இருந்து இந்த ஷோல்டர் ஸ்லோப்புக்கு இந்த 4.25 இருக்கு இல்லையா, அந்த 4.25ஓட மிட் பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இங்க 90 டிகிரி ஆங்கிள், இது வந்து 90 டிகிரி ஆங்கிள் நம்ம ஒரு 1/2 inch வந்து நம்ம மார்க் பண்றோம். 1/2 inch மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு பிரெஞ்ச் கர்வை நீங்க இந்த ஆங்கிள் தான் வைக்க முடியும். நம்ம அடல்ட்டுக்கு வைக்கும் போது கொஞ்சம் இதா வைக்கலாம். இந்த ஆங்கிள் வச்சு அந்த 1/2 inch டச் ஆகிற மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்ஸுக்கு அது டச் ஆகாது, அது டிரா பண்ணிட்டு கூட நீங்க அதை டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க.
இதுதான் ஆர்ம் ஹோல் டிராஃப்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் செக் பண்ணணும், அதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நெக் டிரா பண்ணிக்கலாம். நெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3.5 இன்ச்சஸ், இவங்களோட இதுக்கு வந்து 3.5 இன்ச்சஸ் இங்க வச்சு சேம் அந்த 3.5 நம்ம மார்க் பண்றோம். இந்த இடத்துல வச்சு ஸ்ட்ரெயிட்டா 3.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்றோம். மார்க் பண்ணக்கு அப்புறம் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல வைடு வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. வைடு வந்து 1.75க்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு. அதை விட ஒரு 1/4 இன்ச் ஜாஸ்தி வைங்க. 2 இன்ச்சஸ் வைக்கலாம், 2 இன்ச்சஸ்க்கு ஒரு பாயிண்ட் கம்மியா வைக்கலாம். ரொம்ப வைட் பண்ணிட வேண்டாம். இங்க எவ்வளவு இருக்கோ அதோட ஒரு 0.25 இன்ச்சஸ் ஜாஸ்தி வச்சா போதும். ஏன்னா வந்து இது கிட்ஸுக்கான ட்ரெஸ் இல்ல, சேம் இங்க இருக்கிற அளவே கூட நீங்க வச்சுக்கலாம், தப்பு இல்ல. அதுக்குன்னு ரொம்ப இது பெருசு பண்ணிட வேண்டாம். இப்ப ரொம்ப கிராஸ் லைனா போச்சுன்னா நெக் ரொம்ப வைட் ஆயிடும், நிக்காது. அதுவும் ஒரு ரீசன் தான் நெக் நிக்காது. லைட் ஸ்லாண்டிங்ல இந்த மாதிரி போட்டு நான் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் தான் டிரா பண்ண போறேன். ஸ்வீட் ஹார்ட் நெக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நெக் வேணாலும் டிரா பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் டிரா பண்றேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக்கா டிரா பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு செக் மட்டும் நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்னா ஆர்ம் ஹோல் செக்கிங். நம்மளுக்கு இங்க ஆர்ம் ஹோல் எவ்வளவு வந்திருக்கு? 8 இன்ச்சஸ் ஆர்ம் ஹோல் வந்திருக்கு. நம்ம ஆர்ம் ஹோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சஸ் வந்திருக்கு. இந்த இப்போ நம்ம எப்படி செஸ்ட் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்டுக்கெல்லாம் ஒரு லூசிங் ஆட் பண்ணோம், அதே மாதிரி நம்ம ஆர்ம் ஹோலுக்கு ஒரு லூசிங் ஆட் பண்ணோம். அது எவ்வளவுனா +1 ஸ்டாண்டர்ட் கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த +1 இது வந்து லூசிங். ஏன்னா அவங்களுக்கு கை தூக்கி இறக்க கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதனால வந்து நான் +1. இது வந்து ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கறதுனால நான் +1 பண்றேன். வித் ஸ்லீவ் அப்படின்னா +1.5 கூட பண்ணிக்கலாம், 1.5 கூட பிளஸ் பண்ணிக்கலாம். அப்போ இவங்களோட ஆர்ம் ஹோலோட +1 பண்ணிட்டேன். அது வந்து 9 இன்ச். +1 பண்ணும்போது 9 வருது. அந்த 9 2ஆல டிவைட் பண்ணும்போது 4.5. இப்போ நம்ம அங்க செக் பண்ணும் போது அந்த 4.5 வந்து கரெக்டா வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இது ஓகேவா? இப்போ செக் பண்ணதுக்கு முன்னாடி இங்க 1/2 இன்ச் வந்து டிரா பண்ணுங்க. அந்த 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டர் பிடிப்பீங்கல்ல, இங்க ஷோல்டர் இது பண்ணுவோம்ல, நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து 1/2 இன்ச் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணும் போது எங்க செக் பண்ணணும்னா இதுதான் நம்ம ஆர்ம் ஹோல் லைன். இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ள மார்க் பண்ணி தான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நீங்க அப்படி செக் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு வந்து, ஏன்னா நீங்க வந்து இது கட்டிங் லைன், இதுதான் வந்து ஸ்டிச்சிங் லைன். அந்த ஸ்டிச்சிங் லைன்ல செக் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு வேல்யூ வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சோ செக் பண்ணும் போது நீங்க எங்க செக் பண்ணணும்னா இந்த ஸ்டிச்சிங் லைன் தான் செக் பண்ணணும். இங்க வச்சு செக் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கு தள்ளி இந்த மாதிரி டாட்டர் லைன் கூட ஒரு 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. நம்மளுக்கு எவ்வளவு வரணும்? இப்ப ஆர்ம் ஹோல் வந்து 4.5 இன்ச்சஸ் வரணும். ஆர்ம் ஹோல் வந்து 4.5 இன்ச்சஸ் வரணும். ஒரு 4.75 வந்தாலும் தப்பு இல்ல, ஆனா கம்மி ஆக கூடாது. அது மட்டும் நம்ம பாத்துக்கலாம். இப்போ டேப்பை வந்து இந்த ரெட் கலர் லைன்ல வைங்க. வச்சு அப்படியே ஃப்ரீயா ஃப்ளோ விட்டு செக் பண்ணுங்க. இங்க பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பாருங்க. 5.25க்கு ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி வந்துருச்சு. .5 வருது. ஒரு 2 டைம் செக் பண்ணுங்க. 5.5 தான் வருது. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு வந்து 4.5. நம்மளுக்கு தேவையான அளவு வந்து 4.5. ஆனா நம்மளுக்கு வந்த வேல்யூ வந்து 5.5. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு இன்ச் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? 1 இன்ச். 1 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வரும். ஆர்ம் ஹோல் வந்து ஒன்னா ஜாஸ்தி வரும், இல்லைன்னா கம்மியா வரும். சில பேருக்கு கரெக்டா வரும். ஜாஸ்தியா வந்துச்சுன்னா என்ன பண்ணும், கம்மியா வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு நோட்ல வந்து சொல்லித்தரேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் செக்கிங். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 5.5 வருது, ஆனா எனக்கு தேவை வந்து 4.5. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 1 இன்ச். அப்ப நான் என்ன பண்ணணும்னா அந்த 1 இன்ச்ச நான் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நான் 1 இன்ச் மேல ஏற்றணும்.
இந்த மாதிரி 1 இன்ச் வந்து நான் மேல ஏத்தி மறுபடியும் ஆர்ம் ஹோல் டிரா பண்ணும். நீங்க பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்க டைரக்டா ஃபேப்ரிக்னாலும் நீங்க வேக்ஸ் சாக் யூஸ் பண்ணா ப்ராப்ளம் இருக்காது. மறுபடியும் இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் இங்க மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுல மிட் பாயிண்ட் சேம் அதே மாதிரிதான் மிட் பாயிண்ட் எடுத்து இங்க 90 டிகிரில ½ இன்ச் மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டு செக் பண்ணும் போது கரெக்டா வந்துரும். உங்களுக்கு 100% வந்து செக் பண்ணும் போது உங்களுக்கு 4.5 வந்து கரெக்டா வந்துரும். ஒரு 4.5ங்கிறது 4.75 வந்தாலும் தப்பு இல்ல. இப்ப வந்து உங்களுக்கு தேவை வந்து 4.5, ஆனா செக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 தான் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைனை கீழே இறக்கணும். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இந்த லைனை கீழே இறக்கணும். கம்மி பண்ணணும்னா இந்த லைனை மேல ஏற்றணும். அதுதான் உங்களுக்கு எவ்வளவு வந்து ஜாஸ்தி பண்ணணுமோ, இப்போ 1 இன்ச் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை 1 இன்ச் கீழே இறக்கணும். 1 இன்ச் கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் வந்து 1 இன்ச் வந்து மேல ஏற்றணும். இதுதான் வந்து இந்த ஆர்ம் ஹோலோட இது. எனக்கு வந்து இப்ப இங்க டிஃப்ரெண்டா வந்துச்சு, அதனால நான் 1 இன்ச் மேல ஏற்றிக்கிறேன். மேல ஏத்திட்டு சேம் செஸ்ட் ரவுண்ட் எல்லாமே நான் மறுபடியும் இப்படி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணாலே தப்பாகாது. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் வந்து நம்மளுக்கு வேண்டாம். இப்போ சேம் இதுக்கு நான் வந்து மிட் பாயிண்ட் எடுத்து இங்க வந்து ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணி நான் மறுபடியும் ஆர்ம் ஹோல் வந்து டிரா பண்ணணும். இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனாலதான் இந்த நோட்ல உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்தேன். மறுபடியும் எனக்கு வந்து 4.5 தேவை. அந்த 4.5 நான் இங்க செக் பண்ணி பாக்குறேன். கரெக்டா எனக்கு 4.5 வந்துருச்சு. அப்போ இந்த பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த பேட்டர்னை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் ஸ்லோப்பையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு அப்புறம் இந்த நெக்கை கட் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் ஷீட்டை எப்பவுமே தூக்காதீங்க, தூக்கி கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கை வச்சு கட் பண்ணிக்கோங்க. மேபி ஃபேப்ரிக்கா இருந்தாலும் பேட்டர்ன் ஷீட் இருந்தாலும் நீங்க தூக்கி கட் பண்ண வேண்டாம். இப்போ இதுதான் நம்ம பிளவுஸோட பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து இதை வச்சுதான் நம்ம வந்து பிளவுஸ் எப்படி கட் பண்றோம், லைனிங் ஃபேப்ரிக்ல எப்படி கட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த வந்து ஃபோல்டிங்ல வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ண போறோம். லைனிங் ஃபேப்ரிக் வந்து ஃபோல்டிங்ல வச்சிருக்கோம். ஃபோல்டிங்ல வச்சுட்டு சிங்கிள் ஃபோல்டிங் தான் பண்ணிருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா தான் கட் பண்ணும். ஏன் வந்து பேக் தனியா கட் பண்ணோம் அப்படின்னா பேக்ல வந்து நம்ம பூக்குப்பட்டி ஐப்பட்டி கொடுக்க போறோம். அதுக்காக ½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விடணும். அதனால ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஃபோல்டிங்ல கட் பண்றோம். பேக் பீஸ் வந்து அன்ஃபோல்ட்ல கட் பண்றோம். இந்த பேட்டர்ன் ஷீட்டை இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நெக் டிரா பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வேணும்னா பெல் பின் கூட குத்திக்கலாம். எந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எதுவுமே நீங்க விட வேண்டாம். ஏன்னா இதுல ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன் ஷீட்லயே எல்லாமே பண்ணிட்டோம். எல்லா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேட்டர்ன் ஷீட்ல விட்டுட்டோம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து பேக் பேட்டர்னுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ பேக் பேட்டர்னுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கேல் வச்சு ஒரு ½ இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அந்த ஹூக்கு பெட்டி ஐப்பட்டிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ½ இன்ச் வந்து டிரா பண்ணிடுங்க. டிரா பண்ணக்கு அப்புறம் இந்த ½ இன்ச்க்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் ஷீட்டை வைக்கணும். பேக்ல வந்து நம்ம நெக் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். அது எப்படின்னு சொல்லி தரேன். நம்ம இதுலயே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிராஃப்டிங் எல்லாமே நீங்க வரைஞ்சிருங்க.
இந்த ரெடி ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ரெடி ஷோல்டரே இப்படி ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த பேட்டர்ன் ஷீட்டை எடுத்தக்கு அப்புறம் நம்ம பேக் ஃப்ரண்ட்ல வந்து 3.5 இன்ச்சஸ் நெக் டெப்த் வந்து வச்சிருக்கோம். பேக்ல வந்து 3 இன்ச்சஸ் தான் வைக்க போறோம். அந்த 3 இன்ச்சஸ இங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பேக்ல மேல என்ன நெக் வைடு வச்சிருக்கீங்களோ அதோட லைட்டா ஸ்கேல வந்து ஸ்லாண்டிங் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து பேக் பேட்டர்ன். பேக் பேட்டர்ன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த 1/2 இன்ச் வந்து ஹூக்குப்பட்டி ஐப்பட்டிக்காக ஸ்டிச்சிங் விட்டுருக்கோம். அவ்வளவுதான். இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன். இது வந்து நம்ம இப்ப கட் பண்ணிக்கலாம். பேக்குக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அந்த ஹூக்குப்பட்டி ஐப்பட்டி கூடணும். ஃப்ரண்ட்டுக்கெல்லாம் வந்து எதுவும் விட தேவையில்லை. பேட்டர்ன் ஷீட் வச்சு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல லைனிங்ல கட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் இந்த பார்டர் வைக்க போறேன். எனக்கு இந்த பார்டர் வேணும். ஆனா இவ்வளவு பெருசு வேண்டாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மயில் வரைக்கும், இந்த கீழே இருக்கிற பார்ட் எல்லாம் வேண்டாம், சும்மா இது வரைக்கும் ஒரு பார்டர் வேணும். அதனால கரெக்டா இந்த மயிலோட இந்த லைன் வரைக்கும் நான் வைக்க போறேன். மெயின் ஃபேப்ரிக்க வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு பேக்கும் சேம் அதே மாதிரி பண்ணணும். இல்லைன்னா இந்த டிசைன் வந்து மாறிடும். அது மட்டும் இது பண்ணிடக்கூடாது. கரெக்டா நீங்க கட் பண்ணணும். ஃப்ரண்ட் வச்சிருங்க. வச்சுட்டு பேக்கையும் கரெக்டா அதே இடத்துல வச்சிருங்க. ஃப்ரண்ட்டை வந்து ஃபோல்டிங்ல வைங்க, பேக் வந்து அன்ஃபோல்ட்ல வச்சுக்கலாம். ரெண்டுமே கரெக்டா கட் பண்ணுங்க. டிசைன்ஸ் வந்து மாறிடும். இந்த மாதிரி வச்சிருங்க. இது வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து இது பார்டர் மாதிரி வரும். நான் அதான் சொன்னேன், கரெக்டா அந்த மயில் டிசைன் கிட்டே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வைக்கணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டா வந்துடும். போதும். இப்போ நீங்க இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பேக் முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஸ்லீவ்லெஸ் தான். அதனால நான் ஸ்லீவ் சொல்லி தரல. ஆனா இந்த பார்டரை வந்து ஸ்லீவ்ல ஒரு ஃபில் மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போறோம். அது எப்படின்னு பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பேக் பார்ட்டையும் கரெக்டா கட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்டர் லைன் வந்து கரெக்டா வருதா அப்படின்ட்டு இத வச்சு பாத்துக்கோங்க. கரெக்டா வருது. பார்டர் லைன் வந்து இந்த மயில் டிசைனும் கரெக்டா வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸ்கர்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது மெயின் ஃபேப்ரிக் லைனிங்லயே ஒரே கட்டிங் தான். அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கர்ட் லென்த், ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 12, ஸ்கர்ட்டோட ரவுண்ட் வந்து 19.5. வெயிஸ்டோட ரவுண்ட் வந்து 19.5. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். என்ன ப்ளீட்ஸ் வேணா வச்சுக்கலாம். பாக்ஸ் ப்ளீட் வேணும்னா பாக்ஸ் ப்ளீட் வச்சுக்கலாம், நைஃப் ப்ளீட் வேணும்னா நைஃப் ப்ளீட் வச்சுக்கலாம், கேதரிங் ப்ளீட் வைக்கலாம். ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த செட்டிநாடு காட்டனுக்கு நைஃப் ப்ளீட் வைப்பாங்க. நைஃப் ப்ளீட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ளீட்டுக்குள்ள போய் இன்னொரு ப்ளீட் வந்து ஓவர்லாப் ஆகுறத நம்ம நைஃப் ப்ளீட்னு சொல்லுவோம். அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போது காட்டுறேன். இப்போ இந்த இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ லைனிங் ஃபேப்ரிக்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் பார்ட் கட் பண்றேன். எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 19.5 வந்திருக்கு. சாரி, ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 12 இன்ச்சஸ் வந்திருக்கு. இந்த 12 இன்ச்சஸோட மைனஸ் பெல்ட் லென்த் நம்ம பண்ணணும். பெல்ட்னா மேல ஒரு பெல்ட், அதுலதான் நம்ம ரோப் எலாஸ்டிக் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்கர்ட் லென்த் வந்து 12 இருக்கு. அந்த 12 மைனஸ் பெல்ட் எவ்வளவு கொடுக்குறோம்னா 1.25 கொடுத்தா போதும். நீங்க 1.5 2 எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாடா கொடுக்கும் போது அப்படி ரொம்ப சுருங்கின மாதிரி அசிங்கமா தெரியும். அதனால 1.25 நான் கொடுக்குறேன். இப்போ அந்த 12ல 1.25 போச்சுன்னா எவ்வளவு? 12 மைனஸ் 1.25 10.75 வருது. அப்போ அந்த 10.75ஓட பிளஸ் 1 பண்ணணும். அதாவது மேல ஒரு 1 இன்ச், மேல ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் வேணும். அப்போ நம்மளுக்கு 11.75. நம்மளுக்கு ஸ்கர்ட்டோட லென்த் ஃபைனலா எவ்வளவு கிடைக்குது? 11.75. ரவுண்டா நம்ம 12 கூட வச்சுக்கலாம். இந்த 12 தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ண போறோம். லைனிங் ஃபேப்ரிக்ல நம்ம எவ்வளவு கட் பண்ணணும்னா 11 இன்ச்சஸ். இங்க என்ன ஆன்சர் வருதோ அதோட 1 இன்ச் நீங்க மைனஸ் பண்ணி கட் பண்றீங்க, அவ்வளவுதான். மெயின் ஃபேப்ரிக் நம்ம ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணிட்டோம். அதாவது ஸ்கர்ட் லென்த் மைனஸ் பெல்ட் லென்த். பெல்ட் லென்த் வந்து 1.25. அந்த 1.25 பண்ணக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதோட 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் சேர்க்கிறீங்க. மேல ஒரு 1/2 இன்ச் போயிடும், கீழே ஒரு 1/2 இன்ச் போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வர ஆன்சரோட அந்த என்ன ஆன்சர் வந்துக்கோ அது நான் வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு 0.25 ரவுண்ட் ஃபிகர் பண்ணிட்டேன். அதோட லைனிங் ஃபேப்ரிக் வந்து ஒரு 11 இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் ஸ்கர்ட் அப்படின்னா இந்த ஸ்கர்ட் லென்த் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வித் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா, இப்ப எனக்கு 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் இருக்கு. அந்த 2 மீட்டர்ஸ் நான் அப்படியே யூஸ் பண்ண போறேன். ஆனா அதுக்கான கால்குலேஷன்ஸ் என்னன்னா, இந்த வெயிட் சவுண்ட் இருக்குல்ல 19.5, அந்த 19.5 இன்டூ 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு தூரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளீட் கிடைக்கும். 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட பண்ணலாம். ஆனா அந்த அளவுக்கு ஃபிளார் வந்து கிடைக்காது. மினிமம் வந்து ஸ்டார்டிங்கே 4 டைம்ஸ் தான் நம்ம பண்ணணும். 3 டைம்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா நைட் ப்ளீட் எல்லாம் வைக்கவே முடியாது. அதனால இதை வந்து 6 டைம்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் 9 டைம்ஸ் 10 டைம்ஸ் எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இதோட கான்செப்ட் என்னன்னா, அந்த வெயிட் கவுண்ட் ஜாஸ்தி ஆக ஆக நம்மளுக்கு ஃபேப்ரிக் வந்து ஜாஸ்தி தேவைப்படும். நீங்க அதை வந்து இன்டூ பண்ணிட்டு கூட நீங்க போய் ஃபேப்ரிக் எவ்வளவு மீட்டர் வேணும் அப்படின்னு கூட நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கால்குலேஷனால நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸி கிளாஸ் போடுறோம். அதுல டீடைல்டா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நானு. அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இதுல பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் இல்ல அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு ஃபேப்ரிக் இருக்கோ மினிமம் 2 மீட்டர்ஸ் எடுக்கிறோம். அதை 2 மீட்டர்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 19 இன்டூ 5 டைம்ஸ் 19.5 இன்டூ 5 டைம்ஸ் பண்ணும் போது எனக்கு 97 வருது. ஆனா இந்த டேப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 60 தான் இருக்கும். அதாவது இந்த டேப் ஃபுல் டேப் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர், இதுல 60 தான் இருக்கும். அப்ப 97 எவ்வளவு? 1.5 மீட்டர் கணக்கு வருது. ஆனா நம்ம கிட்ட 2 மீட்டர்ஸே இருக்கிறதுனால நமக்கு 2 மீட்டர் ஃபுல் ஃபேப்ரிக் அப்படியே நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் லைனிங்ல உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன்.
இப்போ நம்ம இதுல வந்து ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ண போறோம். ஸ்கர்ட் பார்ட் கட் பண்றதுக்கு நான் 2 மீட்டர்ஸ் லைனிங் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை 4 ஃபோல்டா பண்ணிட்டேன். நீங்க ஃபுல்லா இப்படி கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா உங்களுக்கு விசிபிளா தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கட் தான், அதனால நீங்க எப்படினாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் பாருங்க 4 ஃபோல்ட் பண்ணிருக்கேன். வேணா சின்னது பண்ணணும்னா நீங்க இப்படி கூட ஃபோல்ட் பண்ணி ஈஸியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், லைனிங்ல நம்ம எவ்வளவு வந்து மார்க் பண்ண போறோம். லைனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 இன்ச்சஸ், மெயின் ஃபேப்ரிக்ல 12 இன்ச்சஸ். அந்த 11 இன்ச்சஸ் நான் இங்க வச்சு மார்க் பண்றேன். இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ துணி வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு. 11 இன்ச்சஸே பாத்தீங்கன்னா நான் இன்னொரு டைமும் எடுக்கலாம். நம்ம உள்ளேயே லைனிங் வந்து கொஞ்சம் நல்ல ப்ளீட் எடுத்து நிறைய கொடுத்தோம் அப்படின்னா Dress பாக்குறதுக்கு நல்லா புஷ்ன்னு இருக்கும். இப்போ இது ஒரு 2 மீட்டர்ஸ், இது திருப்பியும் நான் வந்து இங்க எடுக்கிறேன் 11. ஏன்னா துணி ஸ்பேஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் லென்த் இப்போ 24 இருந்துச்சுன்னா உங்களுக்கு துணி பத்தாது சுத்தமா. அப்போ நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி லைனிங் நிறைய எடுக்கணும். ஆனா இது வந்து ஸ்கர்ட் வந்து குட்டி ஸ்கர்ட் தானே, 11 இன்ச்சஸ் தானே. அப்போ இன்னொரு 11 இன்ச்சஸ்க்கு எனக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கு. இந்த லைனிங் பாத்தீங்கன்னா வேஸ்டா ஆக போகுது. அப்போ நான் இங்கேயும் ஒரு 11 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம 2 இது செய்யும் போது நம்மளுக்கு உள்ள வந்து ப்ளீட் நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு ஃபிளார் கிடைக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி இது பண்றோம். ஆனா இது எந்த அளவுக்கு ப்ளீட் எடுக்கணும் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்ல பண்ணும் போது நான் எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்போ இது மாதிரி பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 11 இன்ச்சஸ் இருக்கு. ஆனா நான் யூஸ் பண்ணல. இது 11 இன்ச்சஸ் இல்ல, பாத்தீங்கன்னா இது கூட கம்மியா இருக்கு. அதனால இந்த ஃபேப்ரிக் நம்மளுக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் பார்ட். லைனிங் வந்து 11 இன்ச்சஸ் கட் பண்றோம்னா ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம 12 இன்ச்சஸ் கட் பண்ணணும். அதுல ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நீங்க இந்த மாதிரி 2ஆ கட் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லிடுறேன். இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் பார்ட். இதை வந்து நீங்க இங்க ஒரு 11 இன்ச்சஸ் இங்க ஒரு 11 இன்ச்சஸ் கட் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு சைடு தான் பெரிய பார்டர் இருக்கு, இந்த சைடு வந்து பார்டர் வந்து இல்ல. அதனால நீங்க இதுல இருக்கிற அந்த 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக்க வந்து எவ்வளவு 12 இன்ச்சஸ் வருதோ அது வரைக்கும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்னா நீங்க வேற எதுக்காச்சும் சப்போஸ் கிட்ஸா இருந்தாங்கன்னா வேஸ்ட் ஆகும். இதுவே வந்து ஸ்கர்ட் லென்த் 24 எல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க இங்க வச்சு ஒரு 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் உங்களுக்கு அவங்க ஆக்சுவலா வந்து இப்போ இது ஒரு மெத்தட். இன்னொருத்தவங்க வந்து எனக்கு பார்டர் இவங்க பெருசா வேணும்னு கேட்டனால நான் இப்படி பண்றேன். ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய பார்டர் வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு பார்டரை கட் பண்ணிட்டு இங்க இருந்து 12 இன்ச்சஸ் மெஷர் பண்ணணும். இது பார்டர் பெருசா வேணுங்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன். எனக்கு பார்டர் எல்லாம் பெருசா வேணா சின்னதா போதும்னா நீங்க இந்த பார்டர் இங்க கட் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல இருந்து மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க 12 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணுங்க. இதுதான் மெயின் ஃபேப்ரிக்கோட ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். அது வந்து 1 இன்ச் கம்மி பண்ணி வெட்டுறீங்க, இது 1 இன்ச் ஜாஸ்தி பண்ணி வெட்டுறீங்க. இதுதான் வந்து இதோட வந்து நம்மளுக்கு கட்டிங் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.